கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. புதுப்பித்தல் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த கல்வி கட்டணமானது வழங்கப்பட உள்ளது. திருச்சி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மற்றும் தனியார் கல்லூரி அரசு இடஒதுக்கீட்டு கீழ் பயிலும் கூடிய மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களின் கீழ் கல்வி உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் 3ஆம் ஆண்டு இளநிலை பட்டம் படிப்பு பயிலும் பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவ மாணவியர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தின் கீழ் எந்தவித நிபந்தனையும் இன்றி கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. முதுநிலை, பாலிடெக்னிக், தொழிற்படிப்பு போன்ற படிப்புகளுக்கும் பெற்றோருடைய வருமானம் 2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும். 2,50,000 மிகாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி உதவித்தொகையை பெற இணையதளத்தில் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. புதுப்பித்தலுக்கு நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் புதுப்பிக்கலாம். அதே போன்று புதிய விண்ணப்பங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். புதிய இணையதளமும் செயல்பட உள்ளது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு 20/1/2023 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தகவல்களை பெறுவதற்கு திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.